நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர்தாமே, உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வரவேண்டிய தம்முடைய பிள்ளைகளை புதியவர்களை கர்த்தர் கூட்டி சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஆளுகை உண்டாகட்டும். தூது பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. அன்பின் காணிக்கைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் அபிஷேகத்தை ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார்.
எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். என்ற நாவில் புது பாடு இந்த இயேசு தருகிறார். என்ற நாவில் புது பாடு இந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாடு இயேசு தருகிறார். புது பாடு இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். என்ற நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல்
துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. ஜீவன் சுகம் பலந்தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் சுகம் பலந்தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பலந்தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் சுகம் பலந்தந்து காத்திரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. அல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். தெரிந்த பாடல். நாம் கரங்களை தட்டி பாடி நாம் ஜெபிக்க போகிறோம்.
நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனார். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனார். என்பதன் ஆரோக்கியம் செய்வதானவே எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பதன் ஆரோக்கியம் செய்வதானவே எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோக செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனார். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனார். எந்தன் ஆரோக்கியம் தெய்வதானவே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் ஆரோக்கியம் தெய்வதானவே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்தி
விட மாட்டார், கொடுத்தவே செழி தொங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனால் நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். கை கொள்ளுவேன், அந்த வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். கை கொள்ளுவேன், அந்த வழிகளில் நான் நடந்திடுவேன். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் மத்தியிலும் கைவிடாமல் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். வேலை செய்கிறதான இடங்கள், வீட்டிலும் போகிற வருகிற எல்லா இடங்களிலும், படிக்கிற எல்லா இடங்களிலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தர் புதிய கிருபைகளினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் அவருடைய ஆரோக்கியத்தினாலும் நன்மைகளினாலும் கர்த்தர் நிரப்பி நம்மை அபிஷேகித்து நடத்த போகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமாகிய தேவனுடைய பிள்ளையே, உன்னை சுற்றிலும், உன் வீட்டை சுற்றிலும், உன் குடும்பத்தை சுற்றிலும், உன் ஆசீர்வாதங்களை சுற்றிலும், உனக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாக இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்மை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாய் இருந்து நம்மை பாதுகாத்து நடத்து கொண்டிருக்கிறபடினாலும், இன்னும் நடத்த போகிறபடினாலும் விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்கா துடிபி லிபிக்கே துடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடுமை துதிக்கிறேன் ஆண்டவர். லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்கா. ஹல்லேலூயா. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத வனாந்தரங்களை சத்துரு கொண்டு வரும் பொழுது, எதிர்பாராத பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வரும் பொழுது, எதிர்பாராத வியாதிகளை, கஷ்டங்களை சத்துரு கொண்டு வரும் பொழுது, அப்படிப்பட்ட வனாந்தர சூழ்நிலையிலே நீ தவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை அதிலே நமக்கு திறந்து கொடுக்கிறவர். அவாந்தர வெளியிலே
ஆறுகளை உண்டாக்கி ஒரு குறையில்லாமல் நம்மை நடத்துகிற தேவன் இயேசு நமக்கு இருக்கிறபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்காதுடி, லிபிக்காடா பாக்கா துரபால பாக்காடா பாக்காதுடி, லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்காதுடபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன் என்று தாவீது சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையே, எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்களும், மனவேதனைகளும், விரும்பாத சூழ்நிலைகளும் உன்னை வளைந்து கொள்ளும் பொழுது தேவ பிள்ளையே, நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. அதை கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கரித்து ஜெயமெடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்காதடி, லிபிக்காடா பாக்கா துரபால பாக்காடா பாக்காதடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீராலே நிரப்புங்கப்பா, 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 உம் பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா, 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 என் பாத்திரத்தை தண்ணீராலே நிரப்புங்கப்பா, 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 உம் பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண்பிடித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும். இரவெல்லாம் கண்பிடித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா, 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 உம் பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. அராக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. தூய வாழ்வு தினம் வாழணும், தாய் நாடு உம் பாதம் திரும்பணும். தூய வாழ்வு தினம் வாழணும், தாய் நாடு உம் பாதம் திரும்பணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் உம் வழியில் நடக்கணும். அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் உம் வழியில் நடக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நிரப்புகிறதற்காய் மக்கள் ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் 3வது மற்றும் 4வது பாடல்களையும் பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். 3வது பாடல், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று நாம் கரங்களை தட்டி பாடி
கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாகி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாகி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம்.
2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 33 34. தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடி துதித்து ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 34ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன். எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே அசீரியா ராஜா சனகரிப் எருசலேமை முற்றுகை போட்டார். அந்த காலகட்டத்திலே உள்ள வேத பகுதி இது. எசேக்கியா ராஜா ஒரு சாதாரண ராஜா அல்ல. ஏனென்றால் அவன் கர்த்தரை விசுவாசித்த அனுபவம் மிக அதிகமானது. அவனுக்கு முன்னால் இருந்த ராஜாக்களும் அவனுக்கு பின்னால் இருந்த ராஜாக்களும் கர்த்தரை அவனை போல விசுவாசிக்கலைன்னு வேதம் சொல்லுது. அவ்வளவு தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் இந்த எசேக்கியா ராஜா. ஆனால் அவனுக்குத்தான் வருகிறது யுத்தம், அவனுக்குத்தான் வருகிறது போராட்டம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்க இருக்க ஒருவேளை இப்படிப்பட்ட யுத்தங்கள், இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கலாம். எசேக்கியா ராஜா கூட ஆண்டவரிடத்தில் எவ்வளவோ முறையிட்டிருப்பான். நான் உண்மை எவ்வளவாய் விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்கா இந்த யுத்தம், என்னுடைய நாட்களிலா இந்த போராட்டம் என்று சொல்லி அவன் முறையிட்டிருப்பான். அதே போல தேவ ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து வாழும் பொழுதுதான் சில நேரங்களிலே யுத்தங்கள் வரும் பொழுது உங்கள் இருதயமும் கலங்கலாம். ஏன் எனக்கு இந்த போராட்டம், யுத்தம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னவர். உங்களுக்கு எவ்வளவு யுத்தங்கள் வந்தாலும், இயேசு மேல் நம்பிக்கையாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சனகரிப் ராஜாக்கள் யுத்தம் பண்ணினாலும், எவ்வளவு விரும்பாத சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்தாலும், கர்த்தர் அவைகள் உங்களை ஜெயிக்க விடாதபடி இயேசு உங்களுக்கு ஆதரவாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யுத்தங்கள் வரும்தான் தேவ பிள்ளைகளுக்கு, ஆனால் அவைகள் உங்களை மேற்கொள்ள முடியாமல், ஜெயிக்க முடியாமல் இயேசு உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க
வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிறது. கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம். இங்கே தாவீதை குறித்து அபிகாயில் சொல்லுகிறாள், உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினால் உம்முடைய ஆத்துமா, என் ஆண்டவனுடைய ஆத்துமா அல்லது தாவீதினுடைய ஆத்துமா மனுஷனுடைய ஆதரவில் இல்லை, உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் உம்முடைய ஆத்துமா இருக்கிறது என்று சொல்லுகிறான். அதன் பொருள் என்ன? உம்மை யாரும் அழிக்க முடியாது, கொல்ல முடியாது என்று அபிகாயில் சொல்லுகிறான். காரணம், உம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆதரவில் இருக்கிறது. நம்ம என்றைக்குமே மனிதருடைய மேல் அல்லது ஆதரவிலே நம்ம இருக்கலான்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம இருந்தாலும் நம்முடைய ஆழம், இருதயத்தின் ஆழம் கர்த்தர் மேலே இருக்கணும். கர்த்தருடைய ஆதரவு நமக்கு இருக்கணும் என்கிற அனுபவத்தோடு நம்ம ஜீவிக்கணும். இங்கே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தான். எந்த சவுல் ராஜாவுக்கு அவன் கோலியாத்தை கொன்று ஜெயத்தை வாங்கி கொடுத்தானோ அதே சவுல்தான் தாவீதை கொல்லுவதற்கு எவ்வளவோ திட்டம் போடுறான், எவ்வளவோ முயற்சி பண்ணுறான், எத்தனையோ முறை ஈட்டியால் எரிகிறான். தாவீது தன்னுடைய மரணத்தை குறித்து சவுலுடைய மகன் யோனத்தானிடத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறான், 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 1 சாமுவேல் 20:3. ம் 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 மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரமே இருக்கு. தாவீது அவ்வளவாய் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். சவுல் எப்போ வேணுமானாலும் கொண்டு போடுவாங்கிறது. எனக்கும் மரணத்துக்கும் இடைவெளி 1 அடி தான். அந்த காலகட்டத்தில் நான் இருக்கிறேன். ஆனாலும் தாவீதை சவுலால் கொல்ல முடியவில்லை. காரணம், தாவீதினுடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆதரவில் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே நீங்கள் நினைப்பது போல சிலர் சொல்லுவாங்க, நான் செத்துருவேன் வச்சிருவேன் அப்படின்னு. என்னதான் மரணம் 1 அடி இருந்தாலும் 1/2 அடி இருந்தாலும், சத்துரு எவ்வளவுதான் நெருக்கங்களையும் வேதனைகளையும் கொண்டு வந்தாலும், தேவ பிள்ளையே, ஒன்றை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், சத்துருவால் உங்களை ஜெயிக்க முடியவே முடியாது. காரணம், உங்கள் ஆத்துமா இயேசுவின் ஆதரவில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் தாவீதினுடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆதரவில் இருந்தாலும் அவன் 2 விதத்தில் நெருக்கப்பட்டான். எப்படி? அதே 1 சாமுவேல் 25:29 நீங்கள் வாசிங்க. ம் 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 அப்போது தாவீதினுடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆதரவில் இருந்தாலும் 2 பிரச்சனைகளை சந்திக்கிறான். என்ன பிரச்சனை? 1, துன்பங்களை சந்திக்கிறான். பிராணனை வாங்க மனுஷர் எழும்புகிறார்கள். இப்படி அவன் இந்த 2 பிரச்சனைகளை சந்தித்தாலுமே அந்த துன்பங்களோ அவனுடைய பிராணனை வாங்க எழும்பின மனிதர்களோ தாவீதை அழிக்க முடியலை, கொல்ல முடியலை, ஜெயிக்க முடியலை. காரணம்,
கர்த்தருடைய ஆதரவிலே தாவீது இருந்தான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு வியாதிகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அது உங்களை விட்டு கடந்து போய்விடும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அது உங்களை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் மனிதருடைய ஆதரவில் அல்ல, இயேசுவின் ஆதரவில் இருக்கிறபடினாலே எந்த துன்பமும் உங்களை ஜெயிக்க முடியாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் பொழுது உபாகமம் 30:7 நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 30:7. இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவேன். உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலே தான் அந்த சாபங்களை எல்லாம் சுமர பண்ணுவார். அப்போ துன்பங்கள் ஏன் ஆண்டவரையா வாழ்க்கையில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜெபிப்பீங்க, கலங்குவீங்க, ஆண்டவரை ஒருவேளை கசந்து கொள்வீங்க, எனக்கு ஏன் துன்பமாக வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி. தேவ பிள்ளையே, தேவன் அதை ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறார் என்றால், உங்கள் மேல் வரவேண்டிய சாபங்களை எல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறார்கள் அல்லவா, அவர்கள் மேலே சுமத்துறதுக்குத்தான் உங்களுக்கு அந்த சின்ன துன்பத்தை அனுமதிக்கிறார். அவ்வளோதான். உன் வாழ்க்கையிலே சாபங்கள் வராதபடி சில துன்பங்களை, சில வியாதிகளை, சில வேதனைகளை ஆண்டவர் அனுமதிப்பது போல் இருக்கும். அதற்கு காரணம், உன்மேல் சாபம் வராதபடி உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேல் அந்த சாபத்தை ஆண்டவர் கொடுப்பதற்காகத்தான் சின்ன சின்ன துன்பங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏனென்றால் சாபங்கள் வந்தால் அதை தேவ பிள்ளைகள் தாங்க முடியாது. எனவேதான் சின்ன சின்ன துன்பங்கள், சின்ன சின்ன போராட்டங்களை கர்த்தர் அனுமதித்து நம்மை அந்த சாபத்திலிருந்து விலக்கி நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் மேல் அந்த சாபத்தை ஆண்டவர் மாற்றி விடுகிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே சாபங்கள் நீக்கப்படுகிறபடினாலே கொஞ்ச காலம் அந்த துன்பம் உங்களை விட்டு போன பிறகு நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் துன்பங்களை அனுமதிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதற்கும் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த துன்பங்கள் என்ன செய்கிறதாம்? உபாகமம் 30:8 வாசிங்க. நீயோ மனந்திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து எல்லா கற்பனைப்படியும் செய்வார். எப்போ செய்வ? அந்த துன்பங்களை சந்திக்கும் பொழுது. அப்போது நம்ம சில நேரங்களிலே துன்பங்களை சந்திக்கும்படி தேவன் அனுமதிப்பதனுடைய ரகசியம் இந்த 3 காரியம்தான். ஒன்று, மனம் திரும்ப வைக்கும். துன்பங்கள் வரும் பொழுது நம்ம ஆண்டவரை ரொம்ப தேடுவோம், ரொம்ப ஜெபம் பண்ணுவோம், நல்லா பைபிள் வாசிப்போம், நல்லா ஆராதிப்போம். அப்போ ஒரு மனம் திரும்புதலை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. ரெண்டாவது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வைக்கும். துன்பங்களை நம்ம சந்திக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அதுக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். இல்லைன்னா ஆமாம் அப்படின்ட்டு நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம் நம்ம இஷ்டத்துக்கு. ஆனால் துன்பம் வரும் பொழுது ஆண்டவருடைய வசனத்திற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். அந்த துன்பம் நம்மளை கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வைக்கிறது, மனம் திரும்ப வைக்கிறது. மூன்றாவது என்ன செய்கிறது? அவருடைய கற்பனையின்படி செய்ய வைக்கிறது. வேண்டாப்பா, இந்த தப்பை செய்யக்கூடாது, நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு துன்பத்தை அனுமதிச்சிருவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கற்பனையின்படி நம்மை அது செய்ய வைக்கிறது. எனவே தான் சில நேரங்களில் ஆண்டவர்
துன்பத்தை அனுமதிக்கிறார். எனவே வசனம் 9 அந்த அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. அப்பொழுது இந்த துன்பங்களை நீங்கள் சந்தித்து இப்படி நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் கற்பனையின்படி செய்யும் பொழுது ம் 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 பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்போது முதல்ல ஆரம்பம் துன்பம், போராட்டம், கஷ்டம். அதெல்லாம் நம்ம சந்திக்கும் பொழுது அது நம்ம மனம் திரும்ப வைக்கிறது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வைக்கிறது, ஆண்டவருடைய கற்பனைப்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வைக்கிறது. இப்படி நம்மை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மை பரிபூரண ஆசீர்வாதத்தினாலே மீண்டும் ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் நினைத்து கொள்ளணும், நான் இயேசுவின் ஆதரவில் இருக்கிறேன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 10:2 வாசிக்கும் பொழுது, ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்ந்தாலும் துன்மார்க்கன் தன்னுடைய பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். அதாவது துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். ஏற்கனவே அவன் சிறுமைப்பட்டு இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், வியாதியில் இருக்கிறான், போராட்டத்தில் இருக்கிறான், நொந்து போய் இருக்கிறான். ஆனால் துன்மார்க்கனாகிய சத்துரு அவ்வளவு துன்பம், கஷ்டம், வியாதி இருந்தாலும் இன்னும் கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். மேலும் மேலும் பிரச்சனை, மேலும் மேலும் வியாதிகள், மேலும் மேலும் பலவீனங்கள், போராட்டங்கள் என்று சொல்லி கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கு பதிலும் அதில் தான் சொல்லியிருக்கு, அவர்கள் நினைத்த சதி மோசங்களில், அதாவது துன்பப்படுத்த நினைக்கிறான் இல்லையா தேவ பிள்ளைகளை, அந்த துன்மார்க்கனுடைய சதி மோசங்களில் அவங்களே என்ன செஞ்சிருவாங்களாம், அகப்படுவாங்க. நமக்கு என்னென்ன வேதனையை கொடுக்கணும்னு அவன் பிளான் பண்ணி செய்கிறானோ அந்த சதி மோசங்களிலே அவனே அகப்படும்படி கர்த்தர் மாற்றி விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இன்னைக்கு நீங்கள் நொந்து போய் இருக்கலாம், வேதனையின் மேலே வேதனையை அனுமதிச்சு கொண்டிருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏன் கர்த்தர் இப்படி அனுமதிக்கிறான்னு சொல்லி வேதனையோடு நீங்கள் வாழலாம். இதற்கெல்லாம் காரணம் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துரு மேலே இவைகளெல்லாம் ஆண்டவர் சாட்டிடுவார். எனவே தான் தேவ பிள்ளைகள் இயேசுனுடைய ஆதரவிலே நீங்கள் இருக்கிறீங்க. ஒன்று, நம்ம மனம் திரும்பிடணும். அதுதான் மெயின் பாயிண்ட். பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம மனம் திரும்பிடணும். நாள் இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. பிற பார்க்கலாம், அப்புறம் ஜெபம் பண்ணலாம், அப்புறம் வேத வாசிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் நம்ம மனம் திரும்பின தேவ பிள்ளைகளாக இருக்கணும். சிலர் ரொம்ப காலம் ஆன பிறகு மனம் திரும்புவாங்க. ஒருத்தர் குறித்து நான் ஒன்று வாசித்தேன். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, இவர் தமிழ் இலக்கியவாதி. பிரதாப முதலியார் சரித்திரம்னு சொல்லி ஒரு பெரிய நூலை இவர் தான் எழுதினவர். தலை சிறந்த நாவல் ஆசிரியர். இவர் தன்னுடைய 25வது வயதிலே ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். 25வது வயசில் கல்யாணம் பண்ணார். கொஞ்ச நாளில் அந்த பெண்ணை செத்து போச்சு. அப்புறம் பார்த்தாரு, சரி நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தார். அந்த பெண்ணும் கொஞ்ச நாள் செத்து போச்சு.
என்ன இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி 3வது பெண்ணை பழையபடி திருமணம் பண்ணார். 3வது பெண்ணை திருமணம் பண்ண 3 பிள்ளைகள் பிறந்தாங்க. 3 பிள்ளைகள் பிறந்த கொஞ்ச நாள் அவளும் செத்து போயிட்டான். ஆஹா, நம்ம வாழ்க்கை இப்படிலாம் போகுது அப்படின்னு சொல்லி 3 பிள்ளைகளோடு வாழ்ந்தவர் கொஞ்ச நாள் கழித்து சரி நமக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவோம், பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 4வது கல்யாணம் பண்ண. 4வது கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் அவளும் செத்து போயிட்டான். இப்போ இவருக்கு வயசு என்ன தெரியுமா? 63. இப்போ அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இப்போ அவர் மனம் திரும்புதார். இனிமேல் எனக்கு என்ன வேண்டாம்? கல்யாணம் வேண்டாம். 63வது வயதில் அவர் மனம் திரும்பிட்டார். இப்படித்தான் சிலர் ஆண்டவர் பக்கம் திரும்புறதுக்கு நாட்களை இழுத்துக்கிட்டே போவாங்க. பிறகு ஜெபம் பண்ணுவோம், பிறகு வேத வாசிப்போம் அப்படின்னு சொல்லி நாட்களை இழுத்துக்கொண்டே போவாங்க. துன்பங்களை நம்ம சந்திக்கும் பொழுது, துயரங்களை நம்ம சந்திக்கும் பொழுது நாட்களை இழுக்காதபடி உடனே நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். கர்த்தரிடத்தில் நான் வந்துடணும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்துடணும். முழுமையாய் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிடணும். ஆண்டவரே நான் உம்முடைய ஆதரவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அப்படி மனம் திரும்ப வைக்கிறது தான் இந்த துன்பங்கள். எனவே தேவனுடைய ஆதரவுக்குள் நாம் வந்துவிட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 2வதாக கர்த்தர் எப்போது நமக்கு ஆதரவாக இருப்பாராம்? 2 சாமுவேல் 22:19 நீங்கள் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:19. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். இதுவும் தாவீதை குறித்தாங்க. இந்த எதிரிட்டு வர்றாங்க இல்லையா, தாவீதுக்கு எதிரிட்டு வர்றாங்க, அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. அந்த முந்தின வசனத்தை வாசிங்க, 18. தாவீதை விட பலவான்களாயிருந்த பலத்த சத்துரு, சாதாரண சத்துரு கிடையாது. தாவீதை விட பலமுள்ளவர்கள், தாவீதை விட பலத்த சத்துருக்கள், என் பகைஞர்கள், இப்படிப்பட்டவங்க தான் எதிர வராங்க. சாதாரண ஆட்கள் கிடையாது. நம்ம சந்திக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனையாக ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப பலத்த பிரச்சனையாக வருது, பெரிய பெரிய வியாதியாய் வருகிறது, பெரிய பெரிய கஷ்டங்களாய் வருகிறது, போராட்டங்களாய் வருகிறது என்று இங்கே தாவீது சொன்னது போல பலத்த சத்துருக்கள் வந்தாலும் தாவீதை என்ன செய்ய முடியலை? ஜெயிக்கவோ அழிக்கவோ முடியலை. அதுதான் பாயிண்ட். உங்களுக்கு எவ்வளவோ பலத்த பிரச்சனைகள் வரலாம், பலத்த நோய்கள், போராட்டங்கள், பணக்கஷ்டங்கள், மனக்கஷ்டங்கள் வரலாம், உங்களுக்கு எதிரே வரலாம். ஆனால் அவைகளில் ஒன்றும் உங்களை ஜெயிக்க முடியாது, அழிக்க முடியாது. கர்த்தர் ஆதரவாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்பவும் தாவீது சொல்லும் பொழுது இந்த எப்போ இவங்க எதிரிட்டு வராங்களாம், அந்த 19 வசனத்தை திரும்ப வாசிங்க. என் ஆபத்து நாளிலே, ஆபத்து நாள். பொதுவாக நீங்கள் நல்லா இருக்கிற டைமில் எல்லாரும் உங்கள்கிட்ட குலாவி உற வச்சு நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? ஒதுங்கிடுவாங்க. அந்த நேரத்தில் இயேசு ஒருவரே நமக்கு ஆதரவாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது எப்பொழுதும் இயேசு ஒருவர்தான் என்கிற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே தான் யாக்கோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறான், ஆதியாகமம் 35 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
ஆதியாகமம் 35:3. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்தவர், நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்தவர். ஆமாம், அங்கே யாக்கோபு சொல்லும்போது 2 காரியத்தை சொல்கிறாரு. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு கொடுத்தவரும், நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்தவரும் தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போது நீங்கள் மனுஷர்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க சரி அப்படின்னு சுற்றி போயிடுவாங்க. ஆனால் ஆபத்து நாளிலே நம்ம ஆண்டவரை நோக்கி செய்கிற விண்ணப்பம் இருக்குல்லவா, அதற்கு ஆண்டவர் செவி சாய்ப்பார். ஏனென்றால் நம்முடைய ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் கொடுக்கிறவர். 2வது, இதுவரை நீங்கள் வழி நடந்து வந்திருக்கீங்க. உங்கள் வயது உங்களுக்கு தெரியும். இத்தனை வயது காலமாக நீங்கள் வழி நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. 40 வருஷமோ 30 வருஷமோ 20 வருஷமோ 50 வருஷமோ 60 வருஷமோ, இத்தனை வருட காலமாக நீங்கள் நடந்து வந்து கொண்டே இருக்கிறீங்க. இதில் உங்கள் கூட வந்தவங்க இப்போ நிறைய பேர் உங்கள் விட இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கேயாவது பிரிஞ்சு போயிருப்பாங்க, மாறி போயிருப்பாங்க, உங்களை விட்டு கடந்து போயிருப்பாங்க. ஆனால் இதுவரைக்கும் நாம் நடந்து வந்த வழிகளில் எல்லாவற்றிலும் இன்று வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் இயேசு ஒருவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்று வரை மட்டுமல்ல, நம்முடைய ஜீவனுள்ள காலம் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் தேவன் இயேசு ஒருவரே என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே யாக்கோபு எகிப்திலே யோசேப்பினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது இதை திருப்பி சொல்கிறான். வாசிங்க, ஆதியாகமம் 48:15-16. ஆதியாகமம் 48:15-16. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவர், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கிவர். போதும். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவர் யாக்கோபு சொல்றான். ஏன்னா இவன் கோலும் கையுமாக புறப்பட்டு வந்தவன். கர்த்தர் தான் அவனை ஆசீர்வதித்தார். எனவே பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் என்னை ஆதரித்தவர் என்று அவன் உரிமையோடு சொல்கிறான். நான் சம்பாதிச்சேன் அல்லது அவங்க தந்தாங்க இவங்க தந்தாங்கன்னு அப்படி சொல்லலை. பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் என்னை ஆதரித்த தேவன் என்று சொல்லுகிறான். நன்றியுள்ள வார்த்தை. இதைத்தான் நம்ம சொல்லணும். இதுவரைக்கும் என்னை நீங்கள் ஆதரிச்சிருங்கப்பா, ஆதரித்து நடத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆதரித்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு நன்றியுள்ள வார்த்தைகளை நம்ம சொல்லணும். நீங்கள் தான் என்னை ஆதரித்து நடத்துகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுவரை என்னை ஆதரித்து நடத்துகிறவரும் எல்லா தீங்குக்கும் விலக்கினவரும். நம்ம யாராவது ஒரு காரியத்தில் தப்பிக்க உதவி செஞ்சாங்கன்னா அவங்க நம்மளை தப்பிக்க உதவி செய்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அதுக்கு பின்னால் யார் நமக்கு உதவியாக இருக்குது? தேவன். யாரை கொண்டாவது நம்மை பாதுகாக்கிறவர். அதனால தான் யாக்கோபு எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கினவரும் தேவனே என்று சொல்லுகிறார். எனவே தேவ பிள்ளைகள் பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் நம்மை ஆதரித்து வந்தது நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
ஆனால் உண்மையிலே நம்மை இயேசு ஒருவரே ஆதரித்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எவ்வளவோ தீங்குகள் வந்தது, யாக்கோபுக்கு எவ்வளவோ தீங்குகள் வந்தது போல உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ தீங்குகள் வந்தது. அது வியாதியாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், பணக்கஷ்டங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரே நமக்கு ஆதரவாக இருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38:6 பிரசங்க வாக்கியம் என்று நினைக்கிறேன். ஏசாயா 38:6, நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். எசேக்கியா ராஜாட்ட சொல்றார். சத்துரு வரும் வரைக்கும் அவர் ஒன்றும் சொல்லலை. எசேக்கியா ராஜா தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தாலும் இப்போ எருசலேம் முற்றுகை போடப்பட்டு விட்டது, அது வரைக்கும் தேவன் அமைதியாக இருக்கிறார். ஆனால் இப்போ எசேக்கியா விண்ணப்பம் பண்ணுறான், பயப்படுறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னையும் இந்த நகரத்தையும் பாதுகாக்கும்படி நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறேன். எனவே உங்களை சுற்றி பிரச்சனைகள் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒன்றை நீங்கள் விளங்கி கொள்ளுங்க, உங்களை அந்த பிரச்சனைகளிலிருந்து ரட்சிக்கும்படிக்கு இயேசு உங்களுக்கு ஆதரவாய் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த இராணுவத்தை பார்த்து இந்த எசேக்கியா ராஜா பயந்து கொண்டிருந்தானோ அதே இராணுவத்தை நோக்கி கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஏசாயா 37:36 என்று நினைக்கிறேன். ஏசாயா 37:36, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, ஒரே ஒரு தூதன் தான் புறப்பட்டு பாளையத்தில் 185,000 பேரை போட்டுட்டான். எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகலை. யுத்தம் வந்தது உண்மைதான், சனகரிப்பினுடைய இராணுவம் சூழ்ந்து கொண்டதெல்லாம் உண்மைதான். ஒரு தேவன் மேல் உள்ள விசுவாசம் உள்ள ஒரு மனிதனுக்கு இவ்வளோ போராட்டமா என்றெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. போராட்டங்கள் வருந்தான். ஆனால் எப்போ உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி சத்துரு பிரச்சனைகளை கொண்டாந்து வைக்கிறானோ, போராட்டங்களை கொண்டு வைக்கிறானோ, அதை நிர்மூலமாக்க அங்கே தேவதூதனை ஆண்டவர் ரெடியாக வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே 185,000 பேரை ஒரே ஒரு தூதன் கொன்று போட்டான். இவனை மிரட்டி கொண்டிருந்த எசேக்கியா ராஜாவை மிரட்டி கொண்டிருந்த அவனுடைய இராணுவம் செத்து போச்சு. இராணுவத்தை வைத்து மிரட்டின சனகரிப்பினுடைய நிலைமை என்ன? வாசிங்க. ஏசாயா 37:30. அவன் தன் தேவனாகிய பணிந்து கொள்ளும் போது, ஆராதனை பண்ண போது அவனுடைய குமாரர் போதும். அதாவது அந்த சனகரிப்பினுடைய இராணுவத்தை தூதன் மூலமாய் ஆண்டவர் காலி பண்ணிட்டார். ஆனால் சனகரிப்பு தப்பி போயிட்டான். அப்போ நமக்கு ஒரு டவுட் வருதுல்ல, இராணுவத்தெல்லாம் தேவதூதன் அழிச்சிட்டான், ராஜா மட்டும் எப்படி தப்பி போனான் அப்படின்னு. அது கர்த்தர் வேற திட்டம் வச்சிருக்கிறார். எசேக்கியா ராஜாவை அழிக்க நினைத்த சனகரிப்பு ராஜாவை கொல்லுவதற்கு தேவன் வேற திட்டம் வச்சிருக்கிறார். அது என்ன திட்டம்? அவனுடைய பிள்ளைகளே அவனுடைய ஆலயத்திலே வைத்து வெட்டி கொன்று போட தேவன் அனுமதித்து விட்டார். அப்போ கர்த்தரை நம்பின எசேக்கியா ராஜாவுக்கு எப்படியெல்லாம் கர்த்தர் ஆதரவாக இருக்கிறார்னு நீங்கள் பாருங்க. தெய்வ பிள்ளைகளே,
நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது யுத்தம் வருது, எனக்கு கஷ்டம் வருது, போராட்டம் வருதுன்னு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நிர்மலமாக்க தேவதூதனை வைத்திருக்கிறார். அந்த பிரச்சனைகளை கொல்லுவதற்கு தேவன் திட்டமும் வைத்திருக்கிறார். எனவே எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மலமாக்கி எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து அந்த நகரத்தை பாதுகாத்தது போல, ஆதரவாயிருந்து பாதுகாத்தது போல உங்கள் வாழ்க்கையையும் இன்று முதல் ஆண்டவர் ஆதரவாயிருந்து பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். சத்துரு உங்களை ஜெயிக்க முடியாது, பிரச்சனை உங்களை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆதரவில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் எசேக்கியாவுக்கு அற்புதத்தை செய்தது போல இன்று முதல் உங்களுக்கும் செய்வார். உங்கள் தேசத்தை அல்லது உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பாதுகாப்பார். சத்துருவை நிர்மலமாக்கி ஜெயம் தருவார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் என்ற பாடலை பாடும் பொழுது அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படும். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உம்மையே நம்பியிருந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் சத்துரு யுத்தம் செய்ய தன்னுடைய இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தின பொழுது நீர் அவனுக்கும் தேசத்திற்கும் ஆதரவாய் இருந்து உம்முடைய தூதனை அனுப்பி நிர்மலமாக்கி ஆண்டவரே அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தீரே. எசேக்கியா ராஜாவை பாதுகாத்தீரே, தேசத்தை பாதுகாத்தீரே. அதுபோல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆதரவிலே வைத்து நீர் பாதுகாத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி. வேண்டிய பிரதிபலனும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நூறத்தனையாய் கொடுத்தரணும். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், கர்த்தர் பொறுப்படும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அந்நியம் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தந்தையும் மானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையும் மானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீர் வாக்கு மாறாதவரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நான். இந்த நேரம் உங்க பக்கத்தில் இருக்கிற சகோதரன், பக்கத்தில் இருக்கிற சகோதரி கரங்களை பிடித்து நீங்க சொல்ல வேண்டும், அஞ்சிடே அஞ்சிடே